இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எந்த ரெசிபியுமே நாங்கள் செய்யவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி தேங்காய் சுடுற நாளாச்சு. அதனால் ஒரு நல்ல தேங்காவை இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா உரித்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த தேங்காய் மட்டையை பத்திரமா வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நான் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது மாதிரி நல்லா உரித்து எடுத்துகிட்டு தேங்காவை இது மாதிரி மேலே இருக்கிறத வந்து கத்தி யூஸ் பண்ணி இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரெடியாக வச்சுட்டு தேங்காயில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே போகிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம போட போகிறோம். அவல், கடலை, அப்புறம் எள், வெல்லம் இதெல்லாமே போட்டிருந்தோம். அரிசி வந்து போட்டிருந்தோம். இதெல்லாமே போட்டு சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் குச்சி போட்டு இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணிட்டு அது மேலே இருக்கிற தேங்காய் குச்சி எல்லாமே வந்து மஞ்சள் போட்டு அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக சிகப்பு வச்சுக்கிறோம். நாங்கள் இது மாதிரி தான் வந்து சுடுவோம். பாருங்கள், எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து சுடுறதுக்காக நெருப்பு அனல் காய்ச்சிட்ருந்தோம். நல்லா நெருப்பு பற்ற வச்சுட்டு நல்லா அனல் வந்ததுக்கப்புறம் நம்ம சுட ஆரம்பிக்கலாம். அனல் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லா தேங்காயுமே சூப்பராக ரெடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது சுட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை நல்லா சுட்டதுக்கப்புறம் இந்த தேங்காய் மட்டை இதுக்கு தான் யூஸ் ஆகும். லாஸ்ட்டாக நெருப்புலேருந்து எடுத்து போகிறதுக்காக இந்த தேங்காய் மட்டையை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். மேலே இருக்கிறத நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு தேங்காய் வந்து வாசனையாக இருக்கும். இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி நீங்களும் தேங்காய் சுட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.